வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தனாஸ் ஹெல்த் அண்ட் குசின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடுக்காயின் மகத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். புராண கதைகளில் கேள்விப்பட்டிருக்கோம். பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து கிடைத்த அமிர்தத்தில் ஒரு துளி பூமியின் மீது விழுந்து விருட்சமானது தான் கடுக்காய் மரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அறுசுவைகளையும் ஊட்டி நம்மை பேணி காக்கும் தாய்க்கும் ஒருபடி மேலானது இந்த கடுக்காய். ஏன்னா அறுசுவைகளும் உடையது இந்த கடுக்காய் என்பது நமக்கு தெரியும். கடுக்காய் ஒரு சர்வரோக நிவாரணி என்றால் மிகையாவாது. காலையில் இஞ்சி, மாலையில் சுக்கு, இரவில் கடுக்காய். இதை நம்ம சாப்பிட்டு வந்தால் தொடர்ந்து வயதான காலத்தில் கோல் ஊன்ற தேவையில்லை என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். முதலில் இதை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி காண்போம். சிறுவர்கள் இதை சாப்பிடக்கூடாது. மிக அதிகமான உடல் சூடு கொண்டவர்கள், நிறைய மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிடுறவங்க இந்த கடுக்காயை சாப்பிடக்கூடாது. அதாவது இந்த பிபி, சைக்காட்டிஸ்ட் பிரச்சனை இருக்கிறவங்க, சைபி இருக்கிறவங்க, இதய நோய், சர்க்கரை நோய், இது போன்ற தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் இதை டாக்டர்களுடைய அறிவுரையின் பேரில் எடுத்துக்கொள்ளலாம். கடுக்காய் பொடி நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இல்லையெனில் கடுக்காயை வாங்கி, நல்ல உலர்ந்த நிலையில் உள்ள கடுக்காயை வாங்கி அதை கொட்டை நீங்களாக தோல் மற்றும் சதை பகுதியை தனியாக பிரித்து அதை தேவைப்பட்டால் லேசாக வறுத்து பொடித்து சலித்து ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டு வைத்து கொள்ளலாம். இதை 1/4 ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் வெந்நீரில் கலந்து, நல்லா சூடாக உள்ள வெந்நீரில் கலந்து இரவு சாப்பாட்டிற்கு 1/2 மணி அல்லது 1 மணி நேரம் கழித்து இதை 1 மண்டலம் பருகி வரலாம். இவ்வாறு பருகி வரும்பொழுது என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்று பார்ப்போம். 3 தோஷமான வாதம், பித்தம், கபம் 3ஐயும் கூடாமல் குறையாமல் சமநிலைப்படுத்தி எந்தவித நோயும் நம்மை அண்டாமல் பாதுகாக்கும். உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது. நல்லதோர் மலமிளக்கியாக பயனளிக்கிறது. மலம் சரியாக வெளியேறினாலே இந்த நோயும் மனிதனை அண்டாது. இதில் துவர்ப்பு சுவை அதிகமாக இருப்பதால் வாய், ஈறு, தொண்டை, வயிறு, மலத்வாரம் போன்ற பகுதிகளில் உள்ள புண்களை ஆற்றும் வல்லமை வாய்ந்தது. நாவறட்சியை நீக்கி நல்லதோர் சிறுநீரக பெருக்கியாக இது பயனளிக்கிறது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகியவற்றை குணப்படுத்துகிறது. உடலில் உள்ள மூட்டுகளின் வலி, முடக்குவாதம், வயதான பின் சிறுமூளையின் சுருக்கம் காரணமாக உண்டாகும் நடுக்கம் ஆகியவை வராமல் தடுக்கும். மற்றும் ஜீரண சக்தி உண்டாக்கி நல்ல பசியை தூண்டுகிறது. தொழுநோய், தோல் நோய், தோள்களில் உண்டாகும் வெள்ளை புள்ளிகளை அகற்றும். மூச்சிறைப்பு, நுரையீரல் அலர்ஜி நீக்கி நுரையீரலை தூய்மைப்படுத்தும். கல்லீரலை பலப்படுத்தும். மஞ்சக்காமலை வராமல் காக்கும். இது ஒரு சிறந்த கிருமி நாசினி என்பதால் வாய் கொப்பளித்தால் வாய் துர்நாற்றம் நீங்கும். இதில் சிறிது பன்னீருடன் சேர்த்து இந்த கரைசலை கண்ணில் கரு அலையும் உள்ளவர்கள் தடவி வர கரு அலையும் மறையும். கெட்ட கொழுப்பு நீக்க உதவுகிறது. இதனால் இதயம் பலப்படுவதோடு அதிக உடல் எடை குறையும். சர்க்கரை அளவு குறைப்புக்கு இது முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இரத்தத்தை சுத்திகரித்து இரத்தத்தை விருத்தி அடைய செய்து இது இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்துகிறது. கடுக்காய் கல்லடைப்பு, சதையடைப்பு, சிறுநீரக எரிச்சல் மற்றும் ஆண் பெண் மலட்டுத்தன்மையை நீக்குகிறது. கருப்பை கட்டி வராமல் பாதுகாக்கிறது. ஆரோக்கியமான உறவுக்கு உறுதுணை புரியும் வல்லமை கொண்டது இந்த கடுக்காய். இவ்வளவு நன்மைகள் நிறைந்த கடுக்காய் உடலில் உள்ள சகல விதமான நோய்களையும் அகற்றுவதுடன் வராமலும் தடுக்கிறது. உடலை வலிமையாகவும் வைப்பதால் கடுக்காய் மருந்துகளின் அரசனாக திகழ்கிறது. இவர்களே, கடுக்காயின் மகத்துவம் பற்றி அறிந்து கொண்டீர்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் காண வேண்டுமெனில் உணவே மருந்து என்ற தலைப்பில் நீங்கள் காணலாம். மறக்காமல் கீழே உள்ள ரெட் பட்டனை அழுத்துங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்கள். இது போன்ற ஹெல்த் வீடியோக்கள் உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.